என் பேர் அபிநயா. வயசு 39, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் மஸ்தான், சாதி வன்னியில் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ஈஸ்வரி. வயசு 30, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் மசுவினி, சாதி கச்சிர சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தர் இருக்காங்க, சகோதரி 3 பேர். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் கற்பனா. வயசு 42, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதம், சாதி வன்னியில் காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தர் இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் பானுப்பிரியா. வயசு 28, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னியில் காளிகராய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி 2 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் சௌமியா. வயசு 37, ஒரு 161 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி வன்னியில் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் காமினி. வயசு 35, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி வன்னியில் காளிகராய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.